சிவாய. ஆதி அந்தம் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே. விதியது கூடியது உனக்கில்லையே, நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே ஆதி அந்தம் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே. விதியது கூடியது உனக்கில்லையே, நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியமே. அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே. நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே. சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே. சித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே. பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே. வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே. அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான், கொண்டு வெகுந்து காக்க வருவான். கங்கை கொண்டு சூலங்கேந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே. ஓம் நம சிவாய. ஆதி அந்தம் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே. விதியது கூடியது உனக்கில்லையே, நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியமே. மெய் வாய் கண் மூக்கு செவியனும் ஐந்தாட்டை வீரும் சுவையொளி ஊரோசையாம் காட்டை எய்யாமல் ஓட்டினேன் வாட்டினேன் ஆட்டினேன் ஏக வெளிக்குள்ளே யோக வெளிக்குள்ளே இடைக்காட்டு சித்தர். உன்ன போல ஒரு ஆளை நான் இந்த ஊர்ல இன்னும் பார்க்கல. ஆனா சிக்கல் என்ன தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிக்கிறவங்க சீக்கிரமா என் எதிரியா மாறிடுவாங்க. ஐயா மன்னிக்கணும், இந்த திட்டத்துக்கு இன்னும் 1 வருஷம் தள்ளி வச்சிட்டாங்க. அப்படியா? ஆமாங்க, அப்படியே 1 வருஷம் கழிச்சு வந்தாலும் இந்த ஊர் இல்லாம மாற்று வழி பார்க்க சொல்லியிருக்காங்க. நேற்று ராத்திரி பௌர்ணமி பூஜையை படம் எடுக்கிறேன்னு விஜய் கோவிலுக்குள்ள கேமராவை செட் பண்ணி பார்த்துருக்கான். அப்படியா? எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணி புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன். அதெல்லாம் யூனிவர்சிட்டியில பாடங்களா இருக்கு. லைப்ரரியில ரெஃபரன்ஸுக்காக புக்ஸா வச்சிருக்காங்க. என்னுடைய வேலையை ஒரு சர்வீஸ்னு சொல்லலாம். உங்க பிசினஸ் கணக்குல என் வேலை அடங்காது. சார், சாட்டர்டே நைட் பார்ட்டிக்கு போலாம் வரியானு கேட்குற இந்த ஜெனரேஷனுக்கு உங்க சர்வீஸ் எவ்வளவு தூரம் யூஸ்ஃபுல் ஆகும்னு எனக்கு தெரியாது. எனிவே, இந்த ஊர்ல நீங்க ஆராய்ச்சி பண்றதுக்கு என்னதான் இருக்கு? சார், இது வரைக்கும் கல்லையும் மண்ணையும் கல்வெட்டுகளையும் தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா முதல் முறையா இந்த ஊர்ல தான் ஒரு மிஸ்ட்ரியான உயிருள்ள தெய்வீகமான ஒரு விஷயத்தை நான் பார்க்கிறேன். ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் மிஸ்ட்ரியும் சாமியும் நம்புறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சர்டன்லி இந்த ஊர் எனக்கே ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். இங்க எனக்கு கிடைச்சிட்டு இருக்க அனுபவங்கள் வேற எங்கேயும் கிடைக்காத ஒண்ணு. சார், சில பேர் இந்த ஊரை ஹிப்னோடைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. வில்லேஜ்ல சில போலி சாமியாருங்க வெறும் கையில திருநீரும் குங்குமம் வர வைப்பாங்களே, அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கிறவங்க செய்யறாங்க. திடீர்னு நம்ம முன்னாடி வரதும் பயமுறுத்துறதும் மறைஞ்சு போறதும் தாடியும் பற்று தலையுமா சித்தர்னு சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்க சார். இல்லைங்க, நான் அப்படி நினைக்கல. இந்த உலகத்துக்கே இந்த ஊர் ஒரு பொக்கிஷம்.
இந்த ஊரை காப்பாத்தினா இந்த உலகத்தையே பாதுகாக்க முடியும்னு சித்தர்கள் நினைக்கிறாங்க. அது தப்பு இல்லையே. கரெக்ட், ரைட், நானும் ஒத்துக்கிறேன். அப்போ எல்லாத்தையும் வெளிப்படையா செய்யலாமே. கோயில் கதவை மூடிட்டு எதுக்கு பூஜை செய்யணும்? அந்த பூஜைல ஜனங்களையும் கலந்துக்க வைக்கலாமே. ஆனா இங்க நடக்கிறது என்ன? ஒரு ஆர்வத்துல அந்த பூஜையை பார்த்தா பைத்தியம் ஆயிடுவாங்களா? இதெல்லாம் அநியாயம் இல்லையா? என்ன சார் பேசாம இருக்கீங்க? அப்ப என்ன அர்த்தம்? இந்த ஊரை பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கிற எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. மனுஷன் 100 வருஷம் வாழ்றதே பெரிய விஷயம். 1000 வருஷமா பூஜை நடக்குதான். யார் வந்து பூஜை பண்றா? இதுக்கு சரியான ஆன்சர் கிடைக்கல. சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்க மட்டும் இல்ல, நான் மறுபடியும் இங்க வந்திருக்கிறதே இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் தான். என்ன சார் யோசிக்கிறீங்க? இல்ல, நான் இந்த ஊருக்கு வந்தோன்னே கோயில் விருட்சம் பக்கத்துல கல்வெட்டுல பார்த்த பாடல் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. எஸ், நானும் கேள்விப்பட்டேன். அது என்ன பாடல் ஆக்சுவலி? ஜெய ஆவணி இதனில் வில்லாளனே விரைந்திங்கு வர, பயமே இனி வரும் நாளில் சோதனைகள் அம்பலத்தே, சோதனை இதனை வெல்ல உச்சமே அன்றேல் அச்சமே. இந்த பாட்டுல என்ன பத்தி தான் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னீங்களாமே? இல்ல, பாரதத்துல அர்ஜுனனை வில்லாளன்னு சொல்லுவாங்க. வில்லாளனுக்கு இன்னொரு பேர் விஜயன். விஜயன்ற பேரோட ஸ்டைலிஷ் ஃபார்ம் விஜய்னு சொல்லலாம் இல்லையா? ஜெய வருடம் ஆவணி மாதம் இந்த ஊருக்கு வந்த நீங்க தானே? பாட்டும் நீங்க வந்ததும் பொருந்தினதால அப்படி சொன்னேன். என்னால சோதனைன்னு சொல்றீங்க? நான் இந்த ஊருக்கு நல்லதானே பணம் வந்திருக்கேன். ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுனால இந்த ஊர் பொல்யூஷனால பாதிக்கப்படலாம் இல்லையா? பாதிக்கிற அளவுக்கு இருந்தா பொல்யூஷன் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டு சும்மா விட்டுறாங்களா என்ன? இதெல்லாம் சும்மா சார். என்னால ஒரு சோதனைனா அது இந்த ஊருக்கு இல்ல, இந்த ஊரை ஆட்டி படிக்கிற அவங்களுக்கு, சித்தர்னு சொல்லி திரியுறாங்களே அந்த கிழவங்களுக்கு. இல்ல மிஸ்டர் விஜய், நீங்க தப்பா பேசுறீங்க. இன்ஃபேக்ட் நான் உங்களை பார்க்க வந்ததே மனம் திறந்து சில விஷயங்களை பேசிட்டு போலாங்கிறதுக்காக தான். வைத்தியர் வீட்டில் கண்ணனை மீட் பண்ணேன். கோயிலுக்குள்ள நீங்க கேமராவை மறைச்சி வச்சு பௌர்ணமி பூஜையை கேப்சர் பண்ண முயற்சி பண்ணதா சொன்னார். இதை பத்தி பிரசிடென்ட் கிட்டேயோ இல்ல இந்த ஊர் ஜனங்க கிட்டேயோ சொல்லணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. இருந்தாலும் உங்க மேல உள்ள அக்கறையில உங்களை வான் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். எஸ், இது வார்னிங் தான். இந்த ஊருக்குன்னு இருக்கிற புனிதம் உங்களால பாதிச்சிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டா அது உங்களை பாதிச்சிடும்னு நான் பயப்படுறேன். விஜய், எதையுமே அச்சீவ் பண்ணணும்னா 2 வழி இருக்கு. ஒன்று நேர் வழி, இன்னொன்று குறுக்கு வழி. நீங்க குறுக்கு வழியை செலக்ட் பண்ணிருக்கீங்களோன்னு எனக்கு தோணுது. அது உங்களுக்கு நல்லதில்லை. உங்களை மாதிரி நானும் நேர் வழியில போகணும்னா இந்த ஊர் கட்டுப்பாடுகளெல்லாம் மதிக்கணும். சித்தர்னு சொல்லி திரியிறவங்கள நான் நம்பணும். இது எதுவுமே நம்பாதனா எப்படி நேர் வழியில போக முடியும்? போலியான கட்டுப்பாடுகளை மூட நம்பிக்கையும் பிரேக் பண்ணணும்னா நான் குறுக்கு வழியில தான் போய் ஆகணும். சார், நீங்க சொல்ற அந்த கல்வெட்டு பாடலை என்னால ஏத்துக்க முடியல. நான் இங்க வரது எப்போ யாரோ எப்படி கல்வெட்டுல பதிக்க முடியும்? கோயின்சிடென்ட்டா பொருந்தி வந்திருக்கலாம். நீங்க அதை கதை கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஆர்கியாலஜிங்கிறது நீங்க கண்டுபிடிச்சத அப்படியே இந்த உலகத்துக்கு சொல்றது தான். அதுல உங்க கற்பனையை சேர்த்து சொல்றது கிடையாது. மன்னிக்கணும், இதுவா இருக்கலாமோன்னு யூகம் பண்ணி சொல்றதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. இட்ஸ் ஓகே. இப்ப பிரச்சனை அது இல்ல. நான் சொல்ல வந்தது என்னன்னா, கல்வெட்டு பாட்டுப்படியே வச்சுக்கிட்டாலும் என்னாலதான் இந்த ஊருக்கு சோதனை தவிர இந்த ஊரால எனக்கு இல்ல. சார், நான் இங்க ஒரு நல்ல காரியம் செய்ய தான் வந்திருக்கேன். அதையும் மீறி யாராவது தடங்கல் பண்ணினா நான் அதை தாண்டி போக தான் செய்வேன். உங்க பாஷையில அதுக்கு பேர் குறுக்கு வழினா ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர் அபவுட் இட். தவறுன்னு தெரிஞ்சாலும் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற எல்லாத்தையும் நம்மால தடுத்துற முடியறதில்ல. நம்ம வெறும் பார்வையாளனா மட்டும்தான் இருக்க முடியும். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். நான் வரேன். ஒன் செகண்ட் மிஸ்டர் விக்ரமன். எனிவேஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் அட்வைஸ். என்னோட நல்லதுக்காக இவ்வளவு தூரம் வந்ததுக்கு நான் நன்றி சொல்லித்தானே ஆகணும். அன்பார்ச்சுனேட்லி உங்க அட்வைஸை ஏத்துக்க முடியாத சிச்சுவேஷன்ல நான் இருக்கேன். பரவாயில்ல, சிலர் அனுபவத்துக்கு அப்புறம் தான் எதையுமே ஏத்துக்குவாங்க.
நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நீங்க என்னை ஏத்துக்கிற காலம் வரும். அதையும் பார்க்கலாம். ஆமா, நான் இங்க நல்லதானே பண்ண வந்திருக்கேன். அப்போ நீங்க யார் பக்கம்? உண்மையின் பக்கம். உண்மையின் பக்கம்னா? சித்தருக்கு சப்போர்ட்டா உங்களுக்கு புத்திமதி சொல்ல வந்தவரை நீங்க கேள்வி கேட்டதே தப்பு. அப்படின்னா அவர் உண்மையின் பக்கம் சொன்னது அந்த சித்தருங்களை தான். அவர் அவங்கள தான் நம்புறாரு. ஓ, சோ மறுபடியும் ஒரு சவால், அப்படிதானே மாம்ஸ்? கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்கும் அந்த வில்லாளன் விஜயாக இருக்குமானால் இன்று அவரை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிட்டியது. நான் எந்த பக்கம் என்ற கேள்வி கேட்கப்பட்டதும் தராசாய் இரு என்று சித்தர்கள் வாக்கு தந்ததற்கும் காரணம் இப்போது எனக்கு புரிகிறது. ஆக யுத்தம் தொடங்கிவிட்டது. தராசாய் இரு. எக்ஸ்கியூஸ் மீ, அமர் சார் இருக்காரா? இருக்காரு மேடம், வெயிட் பண்ணுங்க. ஓகே. சொல்லு. சார், உங்களை பார்க்க ஒருத்தங்க வந்திருக்காங்க. வர சொல்லு. ஓகே சார், நீங்க போலாம். தேங்க் யூ. May I come in, sir? May I come in, sir? Yeah, come in. உட்கார்.
ம் தேங்க்யூ. சொல்லு, என்ன விஷயம்? சித்தவனத்துல கிடைச்ச மூலிகையை வச்சு பிருந்தாவுக்கான மருந்து தயாராயிட்டு இருக்கு. அவளை எப்படியும் குணப்படுத்திடுவாங்க போல இருக்கு. கண்ணன் வனத்துல இருந்து கொண்டு வந்த செம்பருத்தி செடியை பார்த்தே பிருந்தா அவளை தானா எந்திரிச்சு பின்னாடியே போனா. இன்னும் வைத்தியர் கொடுக்க போற மூலிகை மருந்து அவ குடிச்சா அப்புறம் ராமண்ணாவோட தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையா குறைஞ்சிடும்னு அவங்க ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க. பிருந்தாவும் குணமாயிட்டா நமக்கு இதெல்லாம் கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லுவா. ராமன்னா வெளியே வந்துருவாரு. அவர் இடத்துக்கு நான் போக வேண்டியிருக்கோம். இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா பிருந்தா பேசக்கூடாது. ஆனா பேச வச்சிருவாங்க போல இருக்கே. அவ மூச்சை நிறுத்திட்டா? What do you mean? எஸ். நான் மகள் நினைச்சு எப்படி ராமன் வாயை திறக்க மாட்டார். சோ நான் தப்பிக்கணும்னா ஒரே வழி, பிருந்தா சாகணும். அவ கதை நீயே முடிச்சிடு. நானா? ஏன்? இல்ல, வெளியில இருந்து அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போற ஒரே ஆள் நான் தான். என் மேல ஈஸியா சந்தேகம் வந்துருமே. சந்தேகம் வராத மாதிரி நீ தான் பாத்துக்கணும். அந்த மாதிரி பிளான் பண்ணி செய்யணும். இந்த பாரு ராணி, என்னால முடியாது, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு இதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் நம்ம இயக்கத்துக்கு பழக்கம் இல்லாத வார்த்தைங்க. பழிவு மேல வந்தாலும் அதுல இருந்து உன்னை காப்பாத்த என்னால முடியும். சோ இந்த அசைன்மெண்ட்டை நீ தான் செஞ்சு முடிக்கிற. ரைட்? குட். என்னது இது? நீ என்ன பார்க்க வரேன்னு உடனே இதெல்லாம் நான் எடுத்து வச்சிட்டேன். பாய்சன். இதை உடம்புல செலுத்தின 5 செகண்ட்ஸ்லேயே உயிர் போயிடும். பிருந்தாவோட கதையை நீ ஈஸியாக முடிக்க இது உனக்கு யூஸ் ஆகும். என்ன பார்க்குற? எதையும் தடை இல்லாமல் சரியாக செய்யணும்னு சொல்கிற நானே மாட்டிக்கிற மாதிரியான ஒரு ப்ரொபோசல் ஒன்று கொடுக்குறேன்னு பார்க்குறியா? பயப்படாத. நீ மட்டும் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துடு. உன்னை இமீடியட்டாக பிலிப்பைன்ஸில் இருக்கிற என்னோட கவர்மெண்ட் ஃபேக்ட்ரிக்கு மேனேஜர் போஸ்டிங் கொடுத்து அனுப்புகிறேன். அப்புறம் உன்னை யாராலையும் பிடிக்க முடியாது. என்ன சொல்கிற? குட். வெற்றிகரமாக முடிச்சுட்டு வா. இதுக்கான பணம் உன் அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும். வேலை முடிச்சது எனக்கு ஃபோன் பண்ண. டன். என்ன மாப்பிள, ரொம்ப டீப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க. என்னன்னு சொன்னீங்கன்னா நானும் ஏதாவது ஐடியா கொடுப்பேன்ல. நாம கோயிலுக்குள்ள கேமரா வச்ச விஷயத்த அந்த கண்ணன் எப்படி கெஸ் பண்ணா? அப்போ அவ சந்தேகப்படுற அளவுக்கு யார் மூலமாவோ விஷயம் லீக் ஆயிருக்கு. ஐயோ, என்ன அப்படி பார்க்காதீங்க சார். நான் யார்கிட்டயும் மூச்சு இல்லையே. விஜய், தேவையில்லாம மறுபடியும் என் மேல சந்தேகப்படாதீங்க. நான் உங்க கூடவே தானே இருக்கேன். உங்களுக்கு நல்லது நடக்கணுன்றதுக்காக தான் துணைக்கு நான் உங்க கூடவே வந்திருக்கேன். அதுவும் இல்லாம கம்பெனி ஆரம்பிக்க என் பேர்ல உத்தரவு கேட்க போறீங்க. நான் போய் எப்படி? ஏதோ ஒரு சின்ன ஸ்பார்க் இல்லாம அவனுக்கு எப்படி தோணி இருக்கும்? வெயிட் 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 வெயிட். ஒருவேளை பிச்சுமணி ஒளிர் இருப்பானா? சச்சா சார், அவன் ஒரு தொடர்நடங்கி பையன் சார். அப்போ எப்படி எப்படி கண்ணன் சவால் விட்டா? மிஸ்டர் விக்ரமன் வார்ன் பண்ணிட்டு போயிருக்காரு. மாம்ஸ், நம்ம மறுபடியும் முன்ன மாதிரி தான் கோல்மால் பண்ணி தான் உத்தரவு கேட்டாகணும். அப்போ அவங்க உசாராயி
நம்ம அட்டெம்ப்ட கெடுத்து விட்டா? இல்ல விஜய், அதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா விக்ரமன் ஊர்ல யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போனாரு. ஒருவேளை சொல்லிட்டா? விஜய், இப்போ நமக்கு இருக்கிற ஒரே வழி பிச்சுமணி தான். அவனை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. நாம பிரசிடென்ட் ஐயா கிட்ட வேற உத்தரவு கேட்க போறோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்படி இருக்கும்போது தேவையில்லாம ஏன் மேல 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 கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க? சரி ராஜ்துரை சார். நீ போய் பிச்சுமணியை நான் கூப்பிட்டேன்னு கூட்டிட்டு வா. ஓகே சார். மாம்ஸ், செஸ் போர்ட் கொஞ்சம் எடுங்க. ஆ, let's see who is going to win the game, huh? Okay, let me start.